நீங்க வந்து ஒரு ப்ரீட் விட்டதுக்கப்புறம், அந்த ப்ரீட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலையா? இல்லன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ காப்பாத்த முடியலையா? அப்புட்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு உங்க பீட்டா வந்து ப்ரீட் விட்டு உங்களுக்கு ப்ரீடே ஆகலையா? அப்புட்னா அதுக்கு நெறைய ரீசன் இருக்கு. அதில ஒரே ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க பீட்டா வந்து பபிள்னஸ் கட்டாது. அப்படியே உங்க பீட்டா பபிள்னஸ் கட்னாலும், அந்த பபிள்னஸ் உடைஞ்சு போயிரும். அதுதான் மெயின் ரீசன். நான் நெறைய பேத்துக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நெறைய பேர் வந்து இந்த இஷ்யூனால தான் அவங்க வந்து பீட்டா ஃபிஷ் வந்து ப்ரீட் ஆகாம இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆ அந்த பீட்டாவோட பபிள்னஸ் உடைஞ்சு போகுது அப்புட்னா, நீங்க மேல ஒரு கவரோ, இல்ல ஒரு காஞ்ச இலையோ போட்டா, அந்த பபிள்னஸ் வந்து அப்படியே உடையாம அப்படியே நிக்கும். அதுவே உங்க பீட்டா ஃபிஷ் பபிள்னஸே கட்டல அப்புட்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் திருப்பி ப்ரீட் விட்டு பாருங்க. அப்ப வந்து அந்த ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் பபிள்னஸ் கட்டும். 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்க ஃபீமேல் வந்து கரெக்ட்டா ஏஜ்ல இருக்காது. அதாவது ஒண்ணு ரொம்ப லோ ஏஜ்ல இருக்கும். இல்லன்னா ரொம்ப ஹை ஏஜ்ல இருக்கும். அந்த மேல் பீட்டா விட. அந்த மாரி டைம்லயும் உங்க பீட்டா வந்து ப்ரீட் ஆகாது. அது வந்து நீங்க நல்லா செக் பண்ணிக்கணும். உங்க ஃபீமேல் பீட்டா ஃபிஷ் வந்து கரெக்ட்டான சைஸ்ல இருக்கான்றத முதல்ல செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ப்ரீட் விட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க பீட்டா ஃபிஷ் ப்ரீட் ஆகாததுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்க பீட்டா ஃபிஷோட ஹெல்த் வந்து கரெக்ட்டா இருக்காது. அதாவது உங்க பீட்டா ஃபிஷ் வந்து ப்ரீட் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடியே அதுக்கு லைவ் ஃபீட்லாம் போட்டு நல்லா தெம்பா தெம்பா வச்சிருக்கணும். அப்பனா மட்டும் தான் உங்க பீட்டா ஃபிஷ்ஷும் சரி, அதுக்கு ப்ரீட் ஆகி வர ஃப்ரைஸும் சரி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இல்ல நீங்க எந்த ஒரு மெயின்டனன்ஸுமே பண்ணல. ஜஸ்ட்டு பீட்டா வந்து ப்ரீட் எடுத்தோனே விட்டுட்டீங்கன்னா, ஃப்ரைஸ் வரதும் கஷ்டம் தான். அப்படியே வந்தாலுமே அந்த ஃப்ரைஸ் வந்து ரொம்ப நாள் உயிரோட இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால உங்க பீட்டா ஃபிஷ் வந்து 1 வீக் முன்னாடி ஒரு லைவ் ஃபீட் போட்டு நல்லா கண்டிஷன் பண்ணிக்கோங்க. அது ப்ரீட் ஆகுறதுக்கு முன்னாடி. இத தவிர அடுத்த ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க பீட்டாவ ப்ரீட் போட்டதுக்கப்புறம், அது சக்ஸஸ்ஃபுல்லா ப்ரீட் ஆனதுக்கப்புறம், உங்களோட எக்ஸ்லாம் வந்து ஹேட்ச் ஆகாது. அத வந்து ஆ ஒண்ணு ஃபீமேல் சாப்பிட்ரும். இல்லன்னா மேல் சாப்பிட்ரும். இப்போ உங்க எக்ஸ்லாம் வந்து மேல் சாப்பிடுதுன்னா, அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா மேல் தான் இருந்து எல்லா எக்கையும் ஹேட்ச் பண்ணணும். அதுவே உங்க ஃபீமேல் சாப்பிடுதுன்னா, அத வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது எப்புட்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு மெயில் வந்து எக்ஸ் சாப்பிடுதுன்னா, கண்டிப்பா அத ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க மேல தான் மாத்தணும். ஏன்னா மேல் தான் இருந்து ஹேட்ச் பண்ணணும். ஆனா ஃபீமேல் வந்து எதுக்காக அந்த எக்ஸ சாப்பிடும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் எக்ஸ் போட்டதுக்கப்புறம், அந்த ஃபீமேல் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும். அதனால அந்த ஃபீமேல் வந்து மேக்ஸிமம் அதோட எக்ஸ சாப்பிடுறதுக்கான சான்ஸ் நெறையாவே இருக்கு. அப்போ வந்து ஆ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீமேல் எக்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம், நீங்க அந்த ஃபீமேல செப்பரேட்டா ரிமூவ் பண்ணிடணும். அது எக்ஸ் போட போட வந்து எக்ஸ சாப்பிடுச்சுன்னா, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸ வந்து நீங்க காப்பாத்தணும். அதுவே எக்ஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ சாப்பிடாம மேலே மேக்ஸிமம் பார்த்துக்கும். நீங்க வந்து ஜஸ்ட்டு அது போட்டதுக்கப்புறம் அந்த ஃபீமேல மட்டும் தனியா எடுத்து போட்டீங்கன்னா போதும். நீங்க அந்த ஃபீமேல தனியா எடுத்து போட்டதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அந்த ஃபீமேலுக்கு வந்து நல்ல ஒரு லைவ் ஃபுட்டோ, இல்ல நல்ல ஒரு பிரெட் ஃபுட்டோ நீங்க ஃபீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் மெயின் ரீசன் உங்க பீட்டாஸ் வந்து ப்ரீட் ஆகாம இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் ப்ரீட் ஆனதுக்கப்புறம் வர பிரச்சனையும். இத தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த கமெண்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.